அனைத்து நண்பர்களுக்கும் எனது மகிழ்வான வணக்கங்கள். ஜோதிடத்தில் சிவராஜ யோகம் என்பது என்ன? அந்த குருவும் புதனும் இணைந்து அந்த சிவராஜ யோகத்தை தருகிறார்கள். இந்த யோகத்தினால், இந்த அமைப்பினால் என்ன பலன்கள் ஜாதகருக்கு நடக்கிறது என்று பார்த்தால், இந்த அமைப்பு ஒரு புகழ் தரக்கூடிய, ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய, அரசனுக்கு நிகரான செல்வங்கள், சுகங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனும் குருவும் இணைந்திருந்தாலும் சரி, தங்களுக்குள் 1-7 இருந்து சமசப்தமாக பார்த்து கொண்டாலும் சரி, இந்த யோக அமைப்பு ஜாதகருக்கு உருவாகிறது. இதனுடைய தசாபுத்திகளில் மிக பிரபலமான ஒரு அதிகாரத்தை அடையவராக இந்த ஜாதகர் கண்டிப்பாக இருப்பார். இவர் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் சின்ன வேலையில் போய் சேர்ந்தாலும் விரைவில் மேலே ஒரு மேனேஜர் லெவலுக்கு வளரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த சிவராஜ் யோக அமைப்பை கொண்டவர்கள். சூரியனும் குருவும் இணைந்திருப்பதை விட தங்களுக்குள் 1-7 இருந்து சமசப்தமாக பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கும் போது, ஒரு 10 உயிர்கள் இருக்கும்போது அஸ்தமனமாகக்கூடிய வாய்ப்பு குருவுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் இந்த யோகத்தில் கொஞ்சம் பங்கம் ஏற்படுகிறது. இந்த யோகம் சிறப்பாக இருந்து அந்த தசாபுத்தி நடைபெறும் போது இந்த ஜாதகர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு செல்வதோ, ஒரு மிகப்பெரிய புகழ் கீர்த்தியுடையவராகவோ, மக்கள் செல்வாக்குடையவராகவோ மாறிவிடுகிறார். இன்று அடுத்த வீடியோவில் மறுபடியும் சிவராஜ யோக அமைப்பு எங்கெங்கு இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் தசைகள் கிடைக்கிறது என்பதை பார்ப்போம்.